ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என் கையில் இருக்கிற இந்த LG Tone Freeங்கிற ஏர்பட்ஸை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை நான் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ் என்ன, அந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதில் வாங்கலாமா இல்லையான்றதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த ஹெட்செட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி 3 வீக்ஸ் யூஸ்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்காக நான் திரும்பவும் அழகாக ரேப் பண்ணி உள்ளே என்னென்ன இருந்துச்சுன்றதை காட்டுறதுக்காக திரும்பவும் அதே மாதிரி ரேப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தோடனே உள்ள டோன் ஃப்ரீங்கிற நம்மளோட ஹெட்செட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா சன்ஃபீஸ்டோட அந்த சாக்லேட் பிஸ்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியே இருக்குது. இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவன்னு பார்க்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்பட்ஸ் இருக்குது, 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. இதை நான் உங்கள்கிட்ட லேட்டராக கண்டிப்பாக நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அடுத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது அழகான ஒரு ஸ்டாண்டில், ஒரு மெட்டல் ஸ்டாண்டில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, இதில் வச்சுக்கலாம். அண்ட் தென் உள்ள பார்த்தா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. அண்ட் தென் வாரண்டி கார்ட்ஸ், மேனுவல் கார்ட்ஸ், ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஆக்சுவலி சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா மற்ற ஹெட்செட்ஸ் கொடுக்குற மாதிரி சின்னதாக கொடுக்காம கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இதோட அன்பாக்சிங்கை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபீச்சர்ஸில் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம பேட்டரியிலேருந்து போவோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour ப்ளேபேக் டைம் தரும். அந்த 1 hour கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப இதில் 2 times வச்சு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேஸில் 18 hours ப்ளேபேக் டைம் இருக்குது. இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours எடுக்கும். ஓகேவா? அண்ட் தென் இந்த கேஸில் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை பார்க்கறதுக்காக தான் கேஸ்லேயே இந்த டெடிகேட்டடாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்றதுக்கான அர்த்தம். இதெல்லாம் பிங்க் கலரில் உங்களுக்கு ஒரு லைட் இண்டிகேஷன் தரும். அந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா மீடியமாக சார்ஜ் இருக்குது, ஒரு 50% இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலரில் எப்போ எரிதோ அப்படிங்கிற சார்ஜ் போடணும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சார்ஜிங் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டெடிகேட்டடாக அதுக்குன்னு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் லைட் உங்களுக்கு இமீடியட்டாக எரியும். அதை வச்சு இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்காக IPH4 ரேட்டிங் இருக்குது. இந்த IPH4 ரேட்டிங்னால ஸ்வெட் பட்டாலோ இல்லை வாட்டர் பட்டாலோ, மழை பெய்யுமோ லேசாக தூரல் பட்டாலோ அதனாலேயோ இதுக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. அதனால் இது நீங்கள் ரெயினில் கூட யூஸ் பண்ணலாம் சேஃபாக. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் லைட்டாக ஹெவியாக இருக்கலாம். ஆனால் பட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. ஃபிட்டிங்குமே ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது. காதில் வச்சுட்டு நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் விட போகிறது கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவுமே இருக்குது. அட் த சேம் டைம் கேஸோட மேக்னெட்டிக் பவருமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன தான் வச்சுட்டு கீழே தட்டினாலும் விட போகிறது கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணி எங்கேனாலுமே கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இதோட சவுண்ட் கிளாரிட்டியை பற்றி நம்ம பேசணும்னா, நீங்கள் மோஸ்ட்டாக காஸ்ட்லியான கார்ஸ்லாம் அந்த ஸ்பீக்கர்ஸை டியூன் பண்ணுறதுக்காக மெரிடியன் சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி இருக்குது. அவங்க தான் வந்துட்டு அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் டியூன் பண்ணுறாங்க. சேம் அதே கம்பெனி தான் LGயோட கொலாப் பண்ணி இந்த சவுண்ட்ஸை டியூன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் மெரிடியன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். கேமராவில் எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இதில் இருக்கும் மெரிடியன் சொல்லிட்டு. அப்புறமா உங்களுக்கு நான் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு LGயை தவிர இந்த ஃபீச்சரை வேறு யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பட் இது இந்த டைமில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபீச்சர்னா, எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, மோஸ்ட்டாக நீங்கள் ஏர்பட்ஸை நம்ம மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம புதுசாக ஒரு ஏர்பட்ஸை வாங்கிட்டு போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃபேமிலியில் யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். இது யாரும் க்ளீன் பண்ண போகிறதுலாம் கிடையாது. நம்ம க்ளீன் பண்ணாத பற்றிலாம் யோசிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஜெர்ம்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. பட் அதை சால்வ் பண்ணுறதுக்காக LG என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் டெடிகேட்டடாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், UV நானோ லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பாட்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடும். 99.9% ஜெர்ம்ஸை கில் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபர் சைடாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் சொல்ல முடியாது. மோஸ்ட்டாக இப்போ தர டாப் அண்ட் எல்லா ஏர்பட்ஸ்லையுமே அந்த ஆப்ஷன்ஸ் வந்துருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா
ஏம்பியன் சவுண்ட் ஒன்று ஸ்பெஷலாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஏம்பியன் சவுண்ட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஜஸ்ட் நார்மல் இயர்ஸில் கேட்குறீங்க. நார்மலாக நம்ம இந்த மாதிரி இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம காதில் கேட்காது. ஸோ நமக்கு ஆப்போசிட் பர்சன் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கவே முடியாது. ஒன்று நம்ம ஹெட்செட்டை எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட பேசணும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு பாட்ஸ்குள்ளே வச்சுட்டு பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி இதுக்காக எல்ஜி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏம்பியன் சவுண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுன்னா, இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஆப்போசிட் இருக்க பர்சனோ இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்க பர்சனோ நம்ம சுற்றி இருக்க யார் என்ன பேசினாலுமே கொஞ்சம் லவுடராக நமக்கு கேட்குற மாதிரி பண்ணும். அதுதான் அதை பண்ணுறதுக்காக இந்த ஏம்பியன் ஃபியூச்சர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிசிக்கலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கோம். இவங்க சாஃப்ட்வேர் வைஸ் ஆப்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆப்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத காட்டிடும் இங்கே இந்த பேட்டரி வழியாக. அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல பிரிட்டிஷ் கம்பெனி மெரிடியன், அவங்க டியூன் பண்ணி வச்சுருக்க சவுண்ட் ஆப்ஷன்ஸ், இம்மர்சிவ் மோட், அப்புறம் பேஸ் மோட், நேச்சுரல் மோட், ட்ரைபல் மோட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம் நார்மலான யூஷுவலான ஹெட்செட்ஸ்க்கே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் அதில் இருக்க ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோவா வித்தியாசம் தெரியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தெரியுது. பேஸ் மோடுக்கும் நேச்சுரல் மோடுக்கும் ட்ரைபல் மோடுக்கும் பக்காவாக உங்களால் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியுது. இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்மர்சிவ் மோட் மட்டும்தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கிறது. மிச்சப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது நாலுமே பிடிக்கல, நீங்கள் ஓனாக டியூன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்ஜிலேருந்து உங்களுக்கு தனியாக கஸ்டம் டியூன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2 யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களாகவே சவுண்டை டியூன் பண்ண முடியும். கீழே மேலே இறக்கி அந்த மாதிரி உங்களால் டியூன் பண்ண முடியும். டியூன் பண்ணி உங்களோட இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கீழே வந்தீங்கன்னா இதுதான் ஏம்பியன் மோட். இந்த ஏம்பியன் மோடை வச்சு என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் ஹெட்செட் போட்டிருக்கும் போது இந்த ஏம்பியன் மோட் ஆனில் இருந்ததுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க யார் என்ன பேசினாலுமே இதில் கிளியராக கேட்க முடியும். சின்ன சின்ன சவுண்ட்ஸையுமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கேட்க முடியும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டச் பேட் லாக், இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை இதை போட்டுட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கிறப்போ இதில் டச் ஃபியூச்சர் இருக்குது, நீங்கள் இதை டச்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த ஹெல்மெட்டும் இதுவும் டச் ஆகி சாங் மாறிடக்கூடாது, மற்ற எந்த கண்ட்ரோல்ஸும் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டச் பேட் லாக் போட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த டச் பேட் லாக்கை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் டச் பண்ணாலும் அது ஒர்க் பண்ணாது. அண்ட் தென் வாய்ஸ் அலர்ட் செட்டிங் இருக்குது. இந்த வாய்ஸ் அலர்ட் செட்டிங்னால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் இல்லை. உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுவாகவே மெசேஜை ரீட் பண்ணும். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். எனக்கு பிடிக்கல பர்சனலாக, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டச் பேட் செட்டிங், இதில் நீங்கள் போய்ட்டு 1 டைம் கிளிக் பண்ணால் என்ன வரணும், 2 டைம் கிளிக் பண்ணால் என்ன வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் நீங்களாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாகவே ஒன்றுமே செட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கமாண்ட் அப்படின்றத பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட். இப்போது இதில் நியூவாக ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை யூஸ் பண்ணி அந்த நியூ ஃபீச்சரை அப்டேட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். எல்ஜி உங்களுக்கு அப்டேட் கொடுத்தா. ஃபைண்ட் மை இயர்பட்ஸ், இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணி உங்களோட ஏர்பட்ஸ் ஏதாச்சும் ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னா இது யூஸ் பண்ணி லெஃப்ட்டோ ரைட்டோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு சவுண்டு வரும். ரொம்பலாம் சவுண்டு கேட்காது, ஓரளவுக்கு உங்களுக்கு மைன்யூட்டாக சவுண்டு கண்டிப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் லெஃப்ட்டு, இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வரும். இந்த மாதிரி ஒரு மைல்டான சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இதை வச்சு கேட்டு கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டான பிளேஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆப்பில் இருக்குது. கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த எல்ஜி டோன் ஃப்ரீயோட அன்பாக்சிங் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இதோட ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,990 ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அரௌண்ட் 9,000 வரும். இந்த 9,000 எதுக்காக இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிராண்டிங் எல்ஜி அதுக்காக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. பட் அதை தாண்டி எனக்கு இது ரொம்ப ஓகே, மேபி வர்த்தாக இருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெரிடியன் சவுண்ட் டியூனிங். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த காஸ்ட்லியான கார்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க சவுண்ட் டியூன் பண்ணுவாங்க. அந்த சவுண்ட் குவாலிட்டியை அவங்க இதில் அவங்க டியூன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதில் எடுத்துக்க முடியும். அது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில 3D சாங்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் யூடியூப்பில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கேட்கும்போது மற்ற ஹெட்செட்ஸ்க்கு கேட்குறதுக்கும் இதில் கேட்குறதுலையும் எனக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி டால்பை அட்மாஸ் உள்ள ஆடியோஸை கேட்கும் போதும் ஓரளவுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. நல்லா இருக்குது கேட்க. அண்ட் கால் குவாலிட்டியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்ம ஜஸ்ட் போட்டுட்டு பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேச முடியுது, ரொம்ப ஃப்ரீயாக. ஆப்போசிட் பர்சனுக்கு ரொம்ப தெளிவாகவே கேட்குது, நம்ம என்ன பேசுகிறோன்றதை கேட்க முடியுது. அதே மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நம்மளால கிளியராக கேட்டுக்க முடியுது. அதனால் சவுண்ட் வாய்ஸ் குறை சொல்ல முடியல, ஓகே தான். பட்டு 9000க்கு வர ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் நீங்கள் யோசிக்கலாம், 9000 கொடுத்து இப்படி ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், பட் அடுத்து ஒரு 1 இயர்லையோ இல்லை ஒரு கொஞ்சம் சில மாதங்கள்லையோ வேறு ஏதாவது புதுசாக ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு இயர்பட்ஸ் வரும், அப்போ இது அவுடேட் ஆகிடுங்க அப்படின்னு யோசிக்கலாம். பட் அதுக்கு சான்ஸே கிடையாது. எல்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி புதுசாக ஒரு ஃபீச்சர் வரும்போது அதை நாங்கள் ஆப் வழியாக உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணி கொடுப்போம், அந்த ஃபியூச்சரையும் இதில் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்றது தெரியல. மேபி அவங்க கொடுத்தாங்கன்னா நான் அப்டேட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதை நீங்கள் வாங்கணுமா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு இது போல் வீடியோவை நீங்கள் இன்னும் நிறையா பார்க்கறதுக்கு, நிறையா அன்பாக்சிங்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, என்னோடய எஃபோர்ட்டை போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.